தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அதிகாலையில் பெய்த திடீர் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி அடைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தியதால் பரபரப்பு. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் லேப்டாப் திருடிய வாலிபர், உதயஞ்சாலை காவல்துறையினர் கைது செய்து லேப்டாப் மற்றும் ஐபேட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஆளுநரிடம் உண்மையை விளக்கி ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதிய தொழில் தொடங்குவதாக வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பி தொழிலதிபரிடம் 5 கோடி மோசடி. மேற்கு வங்க வாலிபரை கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர். முருங்கப்பாக்கம் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்த மின் மீட்டர். தீயணைப்பு துறையினர் ரசாயன கலவையை கொண்டு தீயினை அணைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிப்ரவரி மாதம் முதலே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிய நிலையில் அதிகாலையில் திடீரென பெய்த மழை புதுவை மக்களை குளிரச் செய்துள்ளது. புதுச்சேரியில் பிப்ரவரி மாதம் முதலே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வெப்பத்தை தணிக்க மக்கள் குளிர்பானங்களை நாடிச் சென்றனர். பலர் வெயிலுக்கு பயந்து வீட்டை விட்டே வெளியே வராமல் முடங்கி கிடந்தனர். மேலும் மாலையில் வெயில் குறைந்தவுடன் கடற்கரைக்கு வருகை புரிந்தனர். இந்நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை முதலே புதுச்சேரியில் மழை பெய்யும் அறிகுறிகள் தென்பட்டது. வானம் மேகமூட்டத்துடன் எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் அதிகாலை 5 மணி அளவில் லேசான மழை பெய்ய தொடங்கியது. அதன் பின்னர் தொடர்ந்து மேகமூட்டத்துடன் பலத்த இடி மின்னலாக இருந்தது. சுமார் 9 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து 30 நிமிடங்கள் மழை கொட்டி தீர்த்தது. அதன் பின்னர் சாரல் மழை பெய்தபடியே இருந்தது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள், அலுவலகம் செல்லும் ஊழியர்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் இந்த திடீர் மழையினால் சாலையோர வியாபாரிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகினர். அதே வேளையில் இந்த கோடை மழை வெயிலினால் அவதியடைந்து வந்த புதுவை மக்களை குளிரச் செய்துள்ளது. புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு காலை 11 மணி அளவில் ஒரு இமெயில் வந்துள்ளது. அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் செய்தி இருந்தது. இதுகுறித்து உடனடியாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விரைந்து வந்தனர். மேலும் கோரிமேடு தீயணைப்பு துறை வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
இதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 2 நுழைவு வாயில்களும் பூட்டப்பட்டு பொதுமக்கள் உள்ளிட்ட யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் ராஜீவ்காந்தி சிலை முதல் விவிபி நகர் ஆர்ச் வரை வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டது. மேலும் அவ்வழியாக பொதுமக்கள் நடந்து செல்லவும் காவல்துறையினர் தடை விதித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் மோப்ப நாய்கள், வெடிகுண்டு கண்டறியும் கருவிகளுடன் சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் லேப்டாப் திருடிய வாலிபரை உதயஞ்சாலை காவல்துறையினர் கைது செய்து லேப்டாப் மற்றும் ஐபேட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் தனியார் மருந்து நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த மாதம் புதுச்சேரிக்கு பணி நிமித்தமாக வந்துள்ளார். வேலை முடிந்த பிறகு மீண்டும் சென்னைக்கு செல்ல புதுச்சேரி ரயில் நிலைய நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்பொழுது விக்னேஷ் எடுத்து வந்த பேக்கில் லேப்டாப் மற்றும் ஐபேட் இருந்துள்ளது. விக்னேஷ் சற்று கண் அயர்ந்த நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் அவருடைய பேக்கை திருடிச் சென்றுள்ளார். சிறிது நேரத்திற்கு பின்னர் விக்னேஷ் எழுந்து பார்த்தபோது பேக் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். எங்கு தேடியும் கிடைக்காததால் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் மர்ம நபர் ஒருவர் பேக்கை திருடிச் செல்வது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இதை அடுத்து காவல்துறையினர் சிசிடிவி அடையாளம் வைத்து வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் லேப்டாப் திருடிய சீர்காழியைச் சேர்ந்த வினோத் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த லேப்டாப் மற்றும் ஐபேட் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர். வில்லையனூர் கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடக்க விழா நடைபெற்றது. வில்லையனூர் கொம்யூன் கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டது. கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாகசாலை பூஜைகள், தீப ஆராதனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து விசேஷ சாந்தி யாகசாலை பிரவேசம், 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு யாகசாலை பூஜையினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இவற்றில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஒர்க் சார்ஜ் அடிப்படையில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். தற்போது 2025 மார்ச் 26ஆம் தேதி அன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்தனர். அதற்கு எங்கள் போராட்டக் குழு முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்காக குரல் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது என்றும், இந்த அறிவிப்பு என்பது வெறும் கண் துடைப்பாக இல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்கான கோப்புகளை தயார் செய்து ஆளுநர், தலைமை செயலாளர், நிதி செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர்களின் ஒப்புதலை பெற்று இந்த மாத இறுதிக்குள் அரசாணை வெளியிட வேண்டும். மே மாதம் முதல் வேலை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் விரைவில் வேலை வழங்கப்பட்டு புதுச்சேரி அரசு துறையில் பணிபுரியும் 8000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களின் குடும்ப சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு ஒருமுறை கொள்கை முடிவெடுத்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மேலும் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் செயலர் பாலன் போராட்ட குழுவிற்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருந்தார். அவருக்கு நன்றி புகழஞ்சலி செலுத்தி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இப்போராட்ட குழு பலகட்ட போராட்டங்கள் நடத்திட பொருள் உதவி வழங்கிய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக தங்களுக்கு அனைத்து விதமான போராட்டத்திற்கும் ஆதரவு நல்கி சட்டமன்றத்திலும் பொது வெளிகளிலும் குரல் கொடுத்த அனைத்து கட்சி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் எங்களுடைய அனைத்து வித போராட்டங்களிலும் பங்களித்து ஆதரவு அளித்து கலந்து கொண்ட பொதுநல அமைப்புகள், சமூக ஜனநாயக இயக்கங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் 10 ஆண்டுகளாக தங்களுடைய போராட்ட செய்தியினை புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு பொதுமக்கள் பார்வைக்கும் கொண்டு சென்று செய்திகளை சேர்த்த ஊடகத்துறையினர், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி, சமூக ஊடகங்களுக்கும் இணைய செய்தி சேனல்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இறுதியாக நிகழ்ச்சியில் அனைத்து வித போராட்டங்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்தியவதி, காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 3 மாதமாக தெருக்களின் மின் விளக்குகள் சரிவர எரியாததால் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம்பேட் பகுதியில் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 3 மாதங்களாக தெருவிளக்குகள் சரிவர எரியவில்லை. அதனால் இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகிறது. மேலும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இரவு நேரங்களில் வெளியில் வருவதற்கு அச்சப்படுகின்றனர். மாணவர்கள் சரிவர படிக்க முடியவில்லை. ஊரே இருளில் மூழ்கியுள்ளதால் திருட்டு சம்பவங்களும் நடைபெற வாய்ப்புள்ளது. இதனை அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தனர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடமும் தெரிவித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நூதன முறையில் இரவு தீப்பந்தம் ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் கடந்த 3 மாதங்களாகியும் மின்துறை ஊழியர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்திற்கு சென்று, நாங்கள் அளித்த மனு மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, விளக்குகள் பொருத்தப்படவில்லை என்று கேட்டதற்கு அங்குள்ள ஊழியர்கள் இளநிலை பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளரை சந்தித்து முறையிடுங்கள் என்று தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் மின்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி ஏற்றி மலர் தூவி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி இளைஞர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அலட்சிய போக்கு காரணமாக தலித்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அதிகார போக்கோட உங்களால் என்ன வருமானம் வருது, எங்களுக்கு வரி கட்டுறீங்களா, வருமான வரி ஏதாவது உங்களுக்கு மின்துறை மூலமாக வரி வருதா, இலவசமாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய கோரிக்கை நாங்கள் உடனே செய்யணுமா அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறாங்க. இதுங்க பல முறையும் அலுவலகத்தில் எடுத்து சொல்லி பார்த்தோம். இதுக்கான எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கப்படலை. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு போனோம். அவனை கொண்டு போய் இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் அவர் பார்க்கல. அலுவலகத்தை கேட்டால் ஜேஇ இல்லைன்றாங்க. ஊழியர்களும் சரியான முறையில் பணி செய்ய மாட்டுறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. தலித்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கடந்த 3 மாதங்களாக இந்த நிலைமை ஏற்படுது. இதுக்கு தகுந்த அரசு சட்டப்படி நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய அரியாங்குப்பம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய அரியாங்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புகார் மனு அளித்தனர். அதன் பின்னர் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அரியாங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டத்தை சபாநாயகர் திரித்து கூறியுள்ளார். நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர் தாக்கப்பட்டதற்காக போராட்டம் நடத்தினோம். நாங்கள் குற்றவாளிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தவில்லை. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்பட்டதில்லை. ஆனால் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகள் கொலை குற்றவாளிகள், நில அபகரிப்பாளர்கள், சிறை கைதிகள் ஆகியோருடன் தொடர்பு வைத்துக் கொண்டு ஆதரவாக செயல்படுவார்கள். காரைக்கால் பெண் தாதாவை பாரதிய ஜனதா தான் கட்சியில் சேர்த்தது. காங்கிரஸ் தொண்டர் அமுதரசன் தாக்கப்பட்டதற்காக தான் போராட்டம் நடத்தினோம். சபாநாயகருக்கு நாவடக்கம் தேவை. எதற்காக போராட்டம் நடத்தினோம் என்பது கூட தெரியாமல் பேசியுள்ளார். காங்கிரஸ் தொண்டரை பாதுகாக்கும் கடமை எங்களுக்கு உள்ளது. திசை திருப்பும் முயற்சிகளில் சபாநாயகர் ஈடுபட வேண்டாம். காங்கிரஸ் கட்சிக்கு அவப்பெயர் உருவாகும் வகையில் பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் என தெரிவித்தார். குற்றவாளிகளை காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த காவல் நிலையத்துக்கு சென்ற ஒரு காங்கிரஸ் தொண்டனை ஒரு காவல்துறை ஆய்வாளர் தாக்கியதற்காகத்தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோமே தவிர
அந்த குற்றவாளிகளுக்கு அல்ல. முதலில் அந்த சபாநாயகர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல யாருக்கு எல்லாருக்கும் நாவடக்கம் வேணும். எதுக்காக போராட்டம் நடத்துன்னு தெரியாதவே ஒரு சபாநாயகர் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரியாதவே எல்லாத்திலையும் தலையிட்டு இருக்காரு. அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்களுடைய தொண்டனை யார் தகாத முறையில் பேசினாலோ அல்லது தரக்குறைவாக திட்டினாலோ அல்லது அவர்களை தேவையில்லாமல் அவர்களை அடித்தாலோ நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால் எங்களுடைய கட்சிக்காரன் தான் எங்களுக்கு முக்கியம். நான் தலைவர்கள் அடுத்த பக்கம்தான். தொண்டனை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இது போன்ற ஒரு வதந்தியை கிளப்பி நாங்கள் அந்த 3 குற்றவாளிகளுக்கு நாங்கள் ஆதரவு என்று சொல்லி மக்கள் மத்தியில் இந்த திசை திருப்புற வேலையை இந்த சபாநாயகர் செய்ய வேண்டாம். திருபுவனை தொகுதி களித்திர்த்தால் குப்பம் கிராமத்தில் கால்நடை மருத்துவ சேவையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திர்த்தால்குப்பம் கிராமத்தில் புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் மதக்கடிப்பட்டு கால்நடை மருத்துவர் டாக்டர் செங்கேனி மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் மருத்துவர் டாக்டர் ஹேமந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த +2 முடித்த மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக நீட் தேர்வு பயிற்சிக்கான அடையாள அட்டையினை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் நீட் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இந்த நீட் தேர்வு பயிற்சி சேர்க்கைக்காக மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திடம் ஆசை பெற்று பயிற்சி வகுப்புக்கான அடையாள அட்டையை மாணவர்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர். அரியங்குப்பம் காக்காயன் தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இவ்வாலயத்தில் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, அமைப்பு பிரதிநிதி குமரன், கழக நிர்வாகிகள் காண்டீபன், வேலு, பொன்னி, கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியின் முன்னாள் பாஜக தொகுதி தலைவர் முருகன் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் முன்னாள் பாஜக தொகுதி தலைவரும் நமோ ஆஃப் புதுச்சேரி மாநில இணை அமைப்பாளருமான கரதே முருகன் பிறந்தநாள் விழாவை அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இதில் அலங்கரிக்கப்பட்ட பாரத மாதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தேசிய பட்டியலணி செயற்குழு உறுப்பினர் தமிழ் மாறன் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் கரத்தே முருகனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளான பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, புகழேந்தி, மாவட்ட பொது செயலாளர்கள் சண்முகம், பிரகாஷ், சரளா, மீனா, முன்னாள் தொகுதி தலைவர்கள் பாலகுமார், ஆறுமுகம், ஐகிரீவன், தொகுதி மூத்த நிர்வாகிகள் வெங்கடேசன், குமரன், சிவக்குமார், ராதா, காலப்பட்டு குணசீலன், விஜயரங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியின் போது பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக இருந்த சுமார் 280 ஆசிரியர் பணியிடங்களை ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியில் அமர்த்தினர். அவர்களை நிரந்தரம் செய்யாததால் இன்று வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தற்போது ஒப்பந்த ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோம் என சட்டமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். இதனால் முதல்வர், கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு ஒப்பந்த ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர். ஆனால் பல்வேறு இடையூறுகளை அதிகாரிகள் செய்து வருவதாக தெரிகிறது. கடந்த 2 தினங்களாக இரவு பகல் பாராமல் ஒப்பந்த ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றனர். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நியமன விதியின்படி தேர்வு செய்ய அரசு முடிவெடுத்தால் ஏற்கனவே பணியில் உள்ள வயது கடந்த ஒப்பந்த ஆசிரியர்கள் அந்த தேர்வில் கூட கலந்து கொள்ள முடியாத அபாயம் ஏற்படும். தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவதில் ஏற்கனவே அரசு பல்வேறு குளறுபடிகளை சந்தித்து வரும் நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பிரச்சனையில் அரசு சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசு பள்ளிகளின் தரம் குறைக்கப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுப்பதாக தெரிகிறது. எனவே
முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சரோடு துணைநிலை ஆளுநரை சந்தித்து உண்மை நிலையை துணைநிலை ஆளுநரிடம் விளக்கி ஒப்பந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்யும் அரசாணையினை பிறப்பிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரு அரசாங்கம் தவறு செய்திருந்தாலும் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்த ஆசிரியர் பணியிடங்கள்ல ஒப்பந்த அடிப்படையில் எடுத்தது தவறாக இருந்தாலும் தற்போதைய அரசானது அவங்களுக்கு தாய் உள்ளத்தோடு அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது பணி நிரந்தரம் செய்வது ஒரு தலையான ஒரு கடமையாகும். இந்த பிரச்சனையை ஏதோ அரசியல் கண்ணோட்டத்தோடோ அல்லது கொடுக்கல் வாங்கல் கையூட்டு பெறுதல் சம்பந்தமான விஷயத்திலேயோ இதில் அரசு ஏதோ முரண்டு பிடிப்பு தான் தெரிகிறது. இந்த தினம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மழையும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வீதியில இறங்கி போராடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வேலைக்கு நாங்கள் ஆள் எடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே 30 வயதுக்கு மேலே ஒப்பந்த ஆசிரியர் பணியில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு 36 வயசு 38 வயசு ஆகி போச்சு. அவங்க எப்படி புதிய வேலை வாய்ப்பில் தங்களை தேர்வுல கூட தங்களால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய கல்வி அமைச்சரை அழைத்து கொண்டு துணைநிலை ஆளுநரை சந்தித்து இது சம்பந்தமான உண்மை நிலையை விளக்கி கூறி ஏற்கனவே ஒப்பந்த பணியில் இருந்த அத்தனை ஆசிரியர்களையும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த அரசு செய்யாத பட்சத்தில் வீதியில் இறங்கி போராடக்கூடிய இந்த ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடைசி நிலை வரை நாங்கள் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துள்ளோம். புதிய தொழில் தொடங்குவதாக கூறி வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பி தொழிலதிபரிடம் ரூபாய் 5 கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு ஸ்விக்கியா என்பவர் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு அவரது செல்போனிற்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் அவரது உரிமையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தான் அரசு அதிகாரிகளிடம் ஒரு புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டு வருவதாகவும் நமது அலுவலக வங்கிக் கணக்கில் உள்ள தொகையினை மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு அதில் கூறப்பட்டிருந்தது. இதை உண்மை என்று நம்பிய ஸ்விக்கியா ரூபாய் 5 கோடியே 10 லட்சத்தை அந்த வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து ஸ்விக்கியா பணம் அனுப்பியது தொடர்பாக உரிமையாளரிடம் பேசினார். அப்பொழுது அவரது பெயரை பயன்படுத்தி ரூபாய் 5 கோடியே 10 லட்சம் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இந்த மோசடி குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து மோசடி நபரை வலை வீசி தேடி வந்தனர். காவல்துறையினர் தொடர் விசாரணையில் தொழிலதிபரின் பெயரில் நடைபெற்ற மோசடி பணத்தில் ரூபாய் 3 கோடிக்கு மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜலாங்கி பகுதியைச் சேர்ந்த மொபிகுல் ஆலமுல்லா என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டது தெரியவந்தது. இதை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் மேற்கு வங்காளம் விரைந்து சென்று மொபிகுல் ஆலமுல்லா என்பவரை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் இந்த மோசடியில் வெளிநாட்டு கும்பலுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 2 கோடியே 30 லட்சத்தை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மோசடிக்காரர்களை கைது செய்த காவல்துறையினர் தங்களது விசாரணையினை தீவிரப்படுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் திடீரென மின் மீட்டர் தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்ராஜ். இவரது வீட்டில் மின் மீட்டர் பெட்டி திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் வீடு முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று ரசாயன கலவையினை பீச்சி அடித்து தீயினை அணைத்தனர். இருப்பினும் அங்கு இருந்த வயர்கள் எரிந்து சேதம் அடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிராமப்புற பகுதியில் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. புதுச்சேரி அடுத்த கிராமப்புற பகுதிகளான பாகூர், வில்லியனூர், நெட்டப்பாக்கம், செல்லிப்பட்டு, மண்ணடிப்பட்டு, சேதராப்பட்டு, பத்துக்கண்ணு, கரையாம்புத்தூர், ஏம்பலம், கீழூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். கடந்த ஒரு சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கோடை காலத்தில் மழை பெய்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்புரான் படம் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் எதிரான காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாகவும், தமிழகத்திற்கு எதிரான இந்த படம் தமிழகத்தில் திரையிடப்பட்டது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், இலங்கை செல்லும் பிரதமர் கச்சத்தீவினை மீட்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருந்து வருவதாகவும், இலங்கை ராணுவத்தால் மட்டும் 147 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்திய இலங்கை கடலில் முறை வைத்து மீன்பிடிக்கவும், கச்சத்தீவை மீட்க இலங்கை அதிபரிடம் இந்திய பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இடைக்காலமாக கச்சத்தீவில் மீன்பிடிக்க இலங்கை அரசிடம் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினார். எம்புரான் படத்தில் முல்லை பெரியாறு தொடர்பான காட்சிகளை நீக்க வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்திற்கும் தேச ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக கட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்திற்கு எதிரான இந்த படம் தமிழகத்தில் திரையிடப்பட்டது கண்டிக்கத்தக்கது என கூறினார். வக்பு வாரிய மசோதாவிற்கு பாமக ஆதரவு அளிக்கவில்லை. இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அவர்களே தான் நிர்வகிக்க வேண்டும். அதுதான் பாமகவின் நிலைப்பாடு. வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்ற தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை பாமக உறுப்பினர்கள் ஆதரித்துள்ளதாகவும், இது ராஜ்யசபாவிலும் எதிரொலிக்கும் என்று கூறினார். வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து தமிழக முதல்வர் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்ததை வரவேற்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டு முறையில் பின்பற்றப்படாது. இது சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரானதாகும். இவை அனைத்துக்கும் மேலாக தமிழ் தெரியாத பணியாளர்கள் பணியமர்த்தப்படும் போது அவர்களால் சென்னை மாநகர மக்களுக்கு சரியாக சேவை செய்ய முடியாது. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இது தவிர்க்கப்பட வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதன்மை பங்குதாரர் தமிழக அரசு தான். தமிழக அரசிடம் கலந்து பேசி இந்த முடிவை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எடுத்ததா அல்லது தன்னிச்சையாக எடுத்ததா என்பது தெரியவில்லை. இந்த சிக்கலில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக நலனுக்கும் சமூக நீதிக்கும் எதிரான இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு கேட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசால் வஞ்சிக்கப்படும் புதுச்சேரி மாநில மாணவர்களின் உரிமை கேட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், பொறுப்பாளர் ஜோஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தினமும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். சரியான மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உதவித்தொகையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும். அனைத்து இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும். அனைத்து இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நிர்வாகிகள் வினோத், அஜித், ஜமல், அத்வானி, ஜெய், ராஜசேகர், மாறன், அபிலாஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 30வது ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். அரியங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 30ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா ஆண்டறிக்கை வாசித்தார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக ஆங்கிலத்துறை தலைவர் அருளரசி நன்றி உரையாற்றினர். நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை,
கணினி செயல்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு நித்யா பேக்கேஜிங் உரிமையாளர் தாமோதரன் 2 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். வில்லையனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் நித்யா பேக்கேஜிங் உரிமையாளர் தாமோதரன் ஆலய திருப்பணிக்காக நன்கொடையாக ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலையினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் முகேஸ்வர்கள் மாரிமுத்து, ஆனந்த், திருவேங்கடம், மூர்த்தி, குலசேகரன், பாலு, செல்வநாதன், முனுசாமி, முருகன், தாமோதரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வக்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரி SDPI கட்சியின் சார்பில் மசோதாவை திரும்பப் பெற கோரி போராட்டம் நடைபெற்றது. வக்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரி SDPI கட்சியின் சார்பில் மசோதாவை திரும்ப பெற கோரி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரக்கத்துல்லா, மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் விஜய் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். துணைத் தலைவர் அனிபா, செயலாளர் ரபிக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், பொதுச் செயலாளர் சரத் பாஷா, அகமது சாலி மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.